5 நாள் தொடர் மழைக்கு அப்புறம், இப்போ தான் 2 நாளா கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குது. இந்த டைமில வந்து சரி வீட்ட சுத்தி ஏதாவது குத்தகை நிலத்தில இருக்கக்கூடிய வீட்ட சுத்தி பூரா சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லி ஆள் விட்டு சுத்தம் பண்ணணுங்க. ரெகுலரா தோட்டத்துக்கு வரவர் தான் வந்து வேலைக்கு வரவர் தான் இன்றைக்கி சுத்தம் பண்ணி குடுத்தாரு. சரி நம்ம வந்து ஆட்டு ஷெட்டில வந்து தழைகள்லாம் கட்டிடலாம் ஆட்டுகளுக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில ஆடுகள் புடிச்சிட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆட்டுகளுக்கு தழைகள கட்டி தொங்க விட ஆரம்பிச்சாச்சு. இது எப்படின்னா, நாங்க கலப்பு தீவனம் மாரி தான் கட்டுவோம். அதாவது வந்து கொஞ்சம் மசால் புல்லு, அ கொஞ்சம் அகத்தி அல்லது மல்பெரி, அப்புறம் வேலி மசால் 3 எப்படியும் ஒரு 3 தீவனம் இருக்கிற மாரி தான் கலந்து கட்டுவோம். நாங்க கட்டி தொங்குறதுக்கான ரீசன் வந்து கட்டி தொங்கவிடும்போது தழைகள வந்து வேஸ்ட் இல்லாம திங்குது. கீழ போட்டா, தரையில போட்டா மண் பட்டுருங்கிறனால அது வந்து சாப்பிட்றதில்ல. பெரும்பாலும் கட்டி தொங்க விடுறது தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாததா இருக்கும். கொஞ்சம் பாதி தூரம் கட்டிச்ச பிறகு மறுபடியும் கொஞ்சம் இறக்கி கட்டிடுவோம். அ இப்போவும் 3 வகையான தீவனம் அல்லது 2 வகையான குறைஞ்சபட்சம் 2 வகையான தீவனமாவது கட்டிருவோம். சாயங்காலம் ஒரு 5 மணி வாக்குல இத கட்டிட்டோம் அப்படின்னா, சாயங்காலம் ஆடு பிடிச்சிட்டு வந்து கட்டினோம்னா, அது கொஞ்சம் தின்னுட்டு ஒரு 7 மணிக்கு மேல மறுபடியும் ஒரு தடவ கட்டிருவோங்க. நான் ஒரு நாளைக்கு 2 தடவ அல்லது 3 தடவ இந்த மாரி கட்டிருவோம். வெளி மேய்ச்சல் போக இந்த தழைகளும் கட்டுறதுனால கொஞ்சம் சீக்கிரமா வளருங்கிற நம்பிக்கையில தான் பண்ணிகிட்டுருக்கோம். இது போக தீவனங்கள்ல ஜிஞ்சுவா கரணையும் நடவு பண்ணியிருக்கோங்க. அது முளைச்ச உடனே கண்டிப்பா அடுத்த வீடியோல போடுறேன். அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி.